ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் அன்பர்களே. கந்த புராணத்தின் பகுதி 3 நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தேவர்களை போரிட்டு வென்ற பின் சிவனிடம் ஆசி பெற்ற சூரபத்மன் பூலோகம் திரும்பி தன் குலகுரு சுக்ராச்சாரியாரை சென்றடைந்தான். இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் கட்டி ஆளப்போகும் சூரபத்மனுக்கு என்றே பிரத்யேகமாக ஒரு நகரத்தை உண்டாக்க தீர்மானித்து அதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்தார் சுக்ராச்சாரியார். பின் சூரபத்மன் தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து தனக்கான நகரத்தை அமைக்கும்படி கூறி கட்டளையிட்டான். சூரபத்மனின் ஆணையின்படி சுமார் 80,000 யோஜனை தூரமுள்ள இடத்தினை தேர்ந்தெடுத்து அதன் நடுவே மிக பெரிய பிரம்மாண்டமான இதுவரை யாருமே நினைத்து கூட பார்த்திராத தேவலோகத்தையே மிஞ்சும் வகையில் ஒரு அழகிய அரண்மனையை உருவாக்கினான் தேவதச்சன். அந்த நகரத்திற்கு சூரன் வீர மகேந்திரபுரம் என்று பெயரிட்டான். மேலும் அந்நகரை சுற்றிலும் 8 திசையிலும் திசைக்கொன்றாக 8 அழகிய நகரங்களையும் அமைத்தான். வடக்கு கடற்கரையின் அருகில் இதே அளவுள்ள இடத்தில் ஆசுரம் என்ற நகரை சிங்கமுகனுக்கும் மேருமலைக்கு தென்புறம் மாய நகரம் தாரகாசுரனுக்கும் உருவாக்கப்பட்டது. பின் இந்த அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் ஒரே அதிபதியான சூரனுக்கு வெகு விமரிசையாக பட்டாபிஷேகம் நடைபெற்றது. பின் சூரபத்மன் தேவதச்சனின் மகளான பதும கோமலையை மணந்து கொள்கிறான். யமனின் மகளான விபோதியை சிங்கமுகனும் நிருதியின் மகளான சவரியை தாரகாசுரனும் மணந்து கொள்கின்றனர். பின் அவரவர் நகரங்களுக்கு சென்று ஆட்சி புரிகின்றனர். காலங்கள் சென்றன. பதும கோமலைக்கு பானுகோபன் என்ற மைந்தன் பிறந்தான். பானுகோபன் பிறந்த சந்தோஷத்தில் சூரபத்மன் அந்தணர்கள் மற்றும் அசுரர் படையினருக்கு பெருஞ்செல்வங்களை வாரி வாரி வழங்கினான். பானுகோபனை மிகவும் சீராட்டி வளர்த்து வந்தான். இந்நிலையில் ஒருமுறை சூரிய கதிர்கள் மாணிக்க தொட்டிலில் படுத்திருந்த பானுகோபன் மீது பட அதனை கண்டு சினம் கொண்ட சூரன் சூரிய தேவரை சிறைப்பிடித்து பானுகோபனுக்கு சேவகம் புரிய கட்டளையிட்டான். இதனை அறிந்து பதறிய பிரம்மதேவர் சூரனிடம் சூரியனை விடுவிக்குமாறு வேண்டி நிற்க, அதற்கு சூரனோ பானுகோபனிடம் சென்று வேண்டி உத்தரவு பெற்று அழைத்து செல்லுமாறு கூறினான். பானுகோபனிடம் சென்று அவனை வாழ்த்தி வணங்கிய பிரம்மனிடமிருந்து அவரது மிகவும் வலிமை பொருந்திய படைக்கலமாகிய பிரம்மாஸ்திரத்தையும் அவரது படையையும் பெற்று சூரிய தேவரை விடுவித்தான் பானுகோபன். வாலிப வயதை அடைந்த பானுகோபன் திருமாலுடனும் போர் புரிந்து அவரையும் வெற்றி கொண்டான். சூரபத்மனுக்கு பானுகோபன் மட்டுமில்லாமல் அக்னி முகாசுரன், ரணியன், வஜ்ரபாகு போன்ற புதல்வர்களும் பதுமை கோமலைக்கு பிறந்தனர். இது தவிர மற்ற மனைவிகள் மூலம் 3000 மைந்தர்கள் பிறந்தனர். சிங்கமுகனுக்கும் தாரகாசுரனுக்கும் கூட பல மைந்தர்கள் பிறந்தனர். இதில் தாரகாசுரனுக்கு முற்கால தவத்தின் பலனாக பிறந்த அசுரேந்திரன் மட்டும் மிகுந்த நற்பலன்களை கொண்ட மிகச்சிறந்தவனாக விளங்கினான். அவன் நீதிக்கு புறம்பாக ஒருபோதும் நடக்காதவனாக சேற்றிலே முளைத்த செந்தாமரை போல விளங்கினான். இன்னொரு புறம் சூரனின் சகோதரியான அசமுகி நற்பண்புகள் சிறிதும் இல்லாத மிகவும் கொடூர எண்ணங்களை கொண்ட அரக்கியாக விளங்கினாள். அந்த அசமுகி ஒரு நாள் காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்த துர்வாச முனிவரை கண்டு மையலுற்றாள். பின் அவரை நெருங்கி சென்ற அசமுகியை துர்வாச முனிவர் தடுத்து நிறுத்தினார். துர்வாசரிடம் தனது விருப்பத்தை கூறிய அசமுகி சூரனின் தங்கை என்று தெரிந்த பின்பும் துர்வாச முனிவர் மிகவும் சினம் கொண்டு அவளை அங்கிருந்து செல்லும்படி கூறினார். இருப்பினும் அசமுகி துர்வாசரை வலுக்கட்டாயமாக கூட வல்லபன் வாதாபி என்ற 2 அசுரர்கள் தோன்றினர். இதில் வாதாபி தாயின் ஆட்டுக்கிடா வடிவிலும் வல்லபன் தன் தந்தையின் மானிட ரூபத்திலும் இருந்தனர். பின் தன் தந்தையான துர்வாச முனிவரை வணங்கி நின்ற இருவரிடமும் துர்வாசர் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, இதுவரை தாங்கள் பெற்ற தவ பலனையெல்லாம் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்கின்றனர். இதனை கேட்டு சினம் கொண்டு மறுப்பு தெரிவித்த துர்வாச முனிவரை இருவரும் கொல்ல துணிகின்றனர். இதனை அறிந்த துர்வாசர் தன் மாயை சக்தியினால் அங்கிருந்து மறைந்து விடுகிறார். பின் வல்லபன் வாதாபி இருவரும் தாங்கள் விரும்பிய வரங்களை பெறுவதற்காக பிரம்மதேவரை நோக்கி பல ஆண்டுகள் தவம் புரிகின்றனர். இருப்பினும் பிரம்மதேவர் காட்சியளிக்கவில்லை. இதனால் வருத்தமடைந்த வல்லபன் வாதாபியை வெட்டி வேள்வி தீயில் எரிகின்றான். இதனை கண்ட பிரம்மதேவர் அவனுக்கு காட்சியளித்து வேண்டிய வரம் யாதென கேட்டார். உடனே வல்லபன்
தன் தம்பி வாதாபி உயிர் பெற்று எழ வேண்டும் எனவும், மேலும் எப்பொழுதெல்லாம் அவன் வெட்டப்பட்டு உயிர் இழக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் தம்பி வாதாபி வெளியே வா என்று நான் அழைத்தால் அவன் மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டும் எனவும் வரங்கள் கேட்கின்றான். இதனை கேட்ட பிரம்மதேவரும் அவன் வேண்டிய வரத்தை வழங்கி அருளினார். பிரம்மனிடம் வரம் பெற்ற அவ்விருவரும் அருகே இருந்த வனத்திற்குள் சென்று பர்ணசாலை அமைத்து வசிக்கத் தொடங்கினர். அங்கே தவம் இருக்கும் முனிவர்களிடம் செல்லும் வல்லவன் தங்கள் குடிலுக்கு வந்து உணவருந்துமாறு அழைத்து சென்று தன் தம்பி வாதாபியை வெட்டி அருமையான கறி சமைத்து அவர்களுக்கு விருந்தாக அளிப்பான். அந்த முனிவர்களும் அதனை முழுவதுமாக உண்ட பின் தம்பி வாதாபி வெளியே வா என்று வல்லவன் கூற முனிவரின் வயிற்றை பிளந்து கொண்டு வாதாபி வெளியே வருவான். பின் அந்த முனிவர்களை உண்டு இருவரும் பசியாறுவர். இவ்வாறாக இவர்களின் காலம் சென்று கொண்டிருந்தது. இன்னொரு புறம் இந்திரன் மட்டும் தன்னிடம் சிக்காமல் இருப்பதை நினைத்து சினம் கொண்ட சூரன் இந்திராணியை சிறைப்பிடித்தால் இந்திரன் தன்னிடம் வந்து சிக்குவான் என்று எண்ணி ஒரு பெரும் பெண் அசுரர் படையை அழைத்து இந்திராணியை கண்டுபிடித்து மிகவும் மரியாதையாக அழைத்து வரும்படி கூறினான். இதனை அறிந்த இந்திரன் தன் மனைவியுடன் அங்கிருந்து தப்பிச் செல்ல இதனை அறிந்த அசுரர் படையினர் தேவர்களை அடித்து துவம்சம் செய்து பின் வீரமகேந்திரபுரம் சென்று சூரனிடம் கூறினர். தேவர்களின் இந்நிலையை கண்டு மனம் வருந்திய இந்திரனின் மகனான சயந்தன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். அப்பொழுது அங்கே வந்த நாரதரிடம் நடந்தவற்றை கூறி வருந்திய சயந்தன் தன் தாய் தந்தையர் எங்கே உள்ளனர், தேவர்களின் துடைக்க வேறு உபாயம் ஏதும் இல்லையா என வினவ அவர் இந்திரனும் இந்திராணியும் பூலோகத்திற்கு சென்றுள்ளதாகவும் அவர்கள் கூடிய விரைவில் சிவபெருமானை வேண்டி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள் என்றும் கூறி சமாதானம் செய்தார். பூமிக்கு வந்த இந்திரனும் இந்திராணியும் சீர்காழிக்கு சென்று அங்கே ஒரு நந்தவனம் அமைத்து சிவபெருமானை பூஜித்து வந்தார்கள். அப்போது அவர்களை தேடி பூமிக்கு வந்த அசுரர் படைகளிடம் இருந்து தப்பிக்க இருவரும் மூங்கில் மரம் போன்று வடிவெடுத்து சிவனை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தனர். சூரனுக்கு பயந்து வருண பகவான் சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டதால் பூமியில் வெகு காலமாக மழை பொழியாமல் எங்கும் வறட்சி காணப்பட்டது. இதனால் இந்திரன் அமைத்த நந்தவனமும் வாடத் தொடங்கியது. அதனை கண்டு இந்திரன் மிகவும் மனம் வருந்தி நின்றான். அப்போது கூடிய விரைவில் அங்கே ஒரு நதி தோன்றும் என்று ஒரு அசிரீரி கேட்க அதை கேட்ட இந்திரன் மனமகிழ்ந்து அமைதி கொண்டான். இன்னொரு புறம் நாரதர் தன் கலகத்தை தொடங்கினார். நேரே விந்திய மலையிடம் சென்ற நாரதர் மேருமலையின் ஆணவம் அதிகரித்து விட்டது, தன்னை விட பெரியவன் இவ்வுலகில் இல்லை என்று மிகவும் தலைக்கணத்துடன் உள்ளான் என்று கூற இதை கேள்விப்பட்ட விந்திய மலை மிகவும் சினம் கொண்டான். தன் செருக்கை காட்ட எண்ணி அவன் 4 பக்கமும் பறந்து விரிந்த ஒரு வானளாவிய தோற்றத்தில் சூரிய சந்திரரையும் மூடும் வண்ணம் எழுந்து நிற்கின்றான். இதனை கண்டு கலங்கிய சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் அகத்திய முனியிடம் சென்று வேண்டி நிற்கின்றனர். அவர் சிவபெருமானை நினைத்து துடிக்கின்றார். உடனே அகத்திய முனிக்கு காட்சியளித்த சிவபெருமான் அவரை வேண்டி அழைத்ததற்கான காரணம் கேட்க விந்திய மலையின் தலைக்கணத்தை அடக்கும் சக்தியை தனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். சிவனும் அப்படியே ஆகுக என்று வரமளித்து நீ உடனே தென் திசை நோக்கி செல்வாயாக என்று கூறுகிறார். பின் அகத்திய முனி சிவபெருமானிடம் தென் திசையில் இப்போது மழையே இல்லாமல் வறண்டு இருப்பதை கூறி தாங்கள் தான் இந்நிலை மாற கருணை புரிய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். இதற்கு இசைந்த சிவபெருமானும் காவிரியை அழைக்க அவளும் அங்கே தோன்றி அவர்களை வணங்கி நிற்கின்றாள். பின் காவிரியை நோக்கி சிவபெருமான், காவேரி, நீ அகத்தியருடன் பூலோகம் செல், நீ அங்கே சென்று வறண்டு கிடக்கும் பூமியை செழிப்பாக்க வேண்டும் என்று பணிக்க காவிரியும் அகத்திய முனிவரின் கமண்டலத்துக்குள் புகுந்து அவருடன் பூலோகம் செல்கின்றார். பூலோகம் வந்த அகத்திய முனிவரை இரையாக்க எண்ணிய அசுரன் ஒருவன் பெரும் மலை வடிவெடுத்து அதன் நடுவே ஒரு பாதை அமையுமாறு செய்து அகத்திய முனிவர் வரும் வழியில் காத்திருந்தான். அகத்திய முனிவரும் அந்த மலையின் நடுவே சென்று மறுபுறம் அடையும் வேளையில் அங்கே வெளியே செல்வதற்கு வழி இல்லாததை கண்டு திரும்பி செல்ல எத்தனிக்கின்றார். ஆனால் அரக்கனோ நுழைவாயிலையும் மூட அவரை சுற்றிலும் தீ எரிய ஆரம்பிக்கின்றது. இதனை தன் தவ வலிமையினால் அரக்கனின் மாயை என்று உணர்ந்த அகத்திய மாமுனி அந்த அரக்கன் மேல் கோபம் கொண்டு இவ்வாறாக சபிக்கின்றார். ஏ அரக்கனே, நீ சுயவடிவம் நீங்கி இறுதி வரை மலையாகவே இருப்பாயாக. இவ்வழியே வரும் ரிஷிகளுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு நீ உன் பாவ சுமையை சுமந்து கொண்டே இருப்பாயாக என்று சபித்து விடுகிறார்.
இதனை கேட்டு அதிர்ந்த அரக்கன் தனது தவறை உணர்ந்து மனம் வருந்தி அகத்தியரிடம் மன்னிப்பு கேட்கின்றான். மேலும் தனக்கு சாப விமோசனம் ஏதும் கிடையாதா என்று வேண்டி நிற்கின்றான். அதற்கு அகத்தியர் ஆதி பரம்பொருளாகிய சிவனின் மைந்தன் அவதரிப்பார். அவரது கையில் உள்ள கூரிய வேல்பட்டு நீ இரண்டாக உடைபடும் போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறி தன் பயணத்தை தொடர்கிறார். அடுத்ததாக விந்திய மலை இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவரது வழியை மறைத்து நின்ற விந்தியனிடம் தான் செல்வதற்கு ஒரு சிறு வழியை அளிக்குமாறு அகத்தியர் கேட்கின்றார். ஆனால் விந்தியனோ நான் திருமாலைக்கே அஞ்சாதவன், குறுமுனி உனக்கா அஞ்சுவேன் என்று ஆணவத்தோடு கூறுகிறான். இதனை கேட்ட அகத்தியர் விந்தியனின் செருக்கை அடக்க எண்ணி விஸ்வரூப வடிவம் எடுத்து அவனை தன் காலால் மிதித்து பூமிக்குள்ளே புதையும்படி செய்கின்றார். இதனால் மனம் வருந்தி தன் ஆணவம் அழிந்த விந்தியன் கண்கள் கலங்கி அகத்தியரிடம் மன்னிப்பு கேட்டு நிற்கின்றான். உடனே அகத்தியர், விந்தியா கலங்காதே, நான் செல்லும் வேலை முடிந்து திரும்பி வரும் வேளையில் நீ உன் பழைய உருவத்தை அடைவாயாக என்று கூறி தன் பயணத்தை தொடர்கிறார். பின் அகத்தியர் வல்லபன் வாதாபி தங்கியிருக்கும் வனத்தினை வந்தடைந்தார். அகத்திய முனிவரை கண்ட வல்லபன் வழக்கம்போல் முனிவரை போல் வேடமிட்டு அவரை தங்கள் குடிலுக்கு விருந்துண்ண அழைக்கின்றான். வந்திருப்பது யார் என்று அறிந்த அகத்திய முனிவர் அந்த அரக்கர்களின் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட எண்ணி அவனுடன் செல்ல சம்மதிக்கின்றார். தங்களது குடிலுக்கு வந்தடைந்த அகத்திய முனிக்கு வழக்கம்போல் தன் தம்பியான வாதாபியை மாம்பழமாக மாற்றி விருந்தாக அளிக்கின்றான். அகத்தியரும் அந்த பழத்தை புசித்த பின் சர்வம் சிவார்ப்பணம் என்று சிவனை வணங்க வாதாபி முனிவரின் வயிற்றுக்குள்ளே மாண்டு போகிறான். இதனை அறியாத வல்லபன் வெளியே இருந்து தம்பி வாதாபி வெளியே வா என்று பலமுறை கூற வாதாபி வெளியே வரவில்லை. தான் பலமுறை அழைத்தும் தன் தம்பி வாதாபி உயிருடன் வராததைக் கண்டு திகைத்து நிற்கின்றான் வல்லபன். இதனை கண்டு சிரித்த அகத்திய மாமுனி நடந்தவற்றை கூற வல்லபன் அகத்தியரை கொல்ல முயற்சிக்கின்றான். பின் தவ வலிமையால் அருகம்புல்லை வல்லபன் மீது எரிந்து அவனை வதம் செய்த அகத்தியர் அங்கிருந்து வெளியேறுகிறார். இன்னொரு புறம் அகத்தியர் காவிரியுடன் பூலோகம் வந்திருப்பதை இந்திரனிடம் கூறிய நாரதர் அகத்தியரின் கமண்டலத்திற்குள் இருக்கும் காவிரியை வெளியே வர செய்தால் இங்கே உள்ள வறட்சி நிலை மாறும் என்று கூற அது தன்னால் நடக்கக்கூடிய காரியமா? இல்லை, இதற்கு நான் என்ன செய்வது என்று வேண்டி நிற்க, கலங்காதே இந்திரா, இது தம்மால் இயலாததுதான். ஆனால் அதற்கு ஒரு உபாயம் உள்ளது. அதற்கு நீ விநாயகப் பெருமானை வேண்டி அவரது அருள் பெறுவாயாக என்று கூறினார். உடனே இந்திரனும் விநாயகரை வேண்டி நிற்க விநாயகரும் இந்திரனுக்கு காட்சியளித்து தன்னை வேண்டி அழைத்த காரணத்தை கேட்டறிந்தார். இந்திரன் நடந்தவற்றை எல்லாம் கூறி அகத்தியரின் கமண்டலத்திற்குள் இருக்கும் காவிரியை நீங்கள்தான் விடுவிக்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றான். விநாயகரும் அதற்கு சம்மதித்து அகத்தியர் இருக்கும் இடம் நோக்கி செல்லுகின்றார். அரக்கர்களை வதம் செய்ததால் உண்டான பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அகத்தியர் சிவனுக்கு பூஜை செய்ய எண்ணி ஒரு சிவலிங்கத்தை தோற்றுவித்து அவரை வணங்கி கொண்டிருக்கும் வேளையில் காகம் உருவெடுத்து அங்கே வந்த விநாயகப் பெருமான் கமண்டலத்தை கீழே சாய்த்து காவிரியை விடுவிக்கின்றார். காவிரியும் பெரும் நதி என உருவெடுத்து பெருக்கெடுத்து ஓடுகிறாள். பின் விநாயகப் பெருமான் அந்த காக உருவிலிருந்து ஒரு அந்தன சிறுவனாக மாறுகிறார். கண் விழித்த அகத்தியர் அந்த அந்தன சிறுவனையும் காவிரி பெருக்கெடுத்து ஓடுவதையும் கண்டு சினம் கொள்கிறார். இந்த அந்தன சிறுவன்தான் காவிரி கமண்டலத்திலிருந்து வெளியே வர காரணமாக இருந்திருக்க வேண்டும். இவனை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று சினத்துடன் அவன் தலையில் கொட்டுவதற்காக அவனை துரத்தி வருகிறார். ஆனால் அந்த அந்தன சிறுவனோ அகத்திய முனியின் கையில் பிடிபடாமல் வெகுநேரம் போக்கு காட்டி கொண்டிருக்கின்றான். ஒரு வழியாக அந்த அந்தன சிறுவனை பிடித்த அகத்தியர் அவன் தலையில் கொட்டு எத்தனிக்கும் பொழுது அச்சிறுவன் விநாயக பெருமானாக மாறி அவருக்கு காட்சியளிக்கின்றார். இதனை கண்ட அகத்தியர் தன் தவறை நினைத்து மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். பின் தான் செய்த தவறுக்காக தன் தலையில் தானே கொட்டி கொள்கின்றார். விநாயக பெருமானும் அகத்தியரின் தவறை மன்னித்து அவருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எவர் ஒருவர் விநாயக பெருமான் முன் தன் போல் தலையில் குட்டி கொண்டு வழிபடுகிறார்களோ அவர்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கும்படி கோரிக்கை வைத்தார். விநாயக பெருமானும் அவ்வாறே வரமளித்து அங்கிருந்து மறைந்தார்.
அகத்தியரின் கமண்டலத்திலிருந்து பெருக்கெடுத்து ஓடிய காவிரியால் இந்திரனின் நந்தவனம் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. இதனை கண்ட இந்திரன் மனமகிழ்ந்தான். இந்நிலையில் இந்திரனின் இருப்பிடத்தை அறிந்து அங்கே வந்த தேவர்கள், இந்திரனின் இச்செயல் சரியாமோ, தங்களை விட்டு இப்படி மறைந்து வாழ்தல் தங்களுக்கு முறையா என்று கேட்க, அதற்கு இந்திரனோ, நமது தேவர்களின் குலமானத்தை காக்கவும் இந்திராணியின் கற்பையை காக்கவும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அதனால்தான் தான் இவ்வாறாக மறைந்திருப்பதாக கூறி வருந்தி நின்றான். மேலும் இந்நிலை மாற நாம் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வேண்டி நிற்பதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி நாம் அனைவரும் இப்பொழுதே கைலாயம் சென்று ஈசனை துதித்து இதற்கான தீர்வை பெறுவோம் என்று கூறுகின்றான். பின் இந்திராணியை நோக்கி, தேவி, நாங்கள் அனைவரும் கைலாயம் சென்று ஈசனை தரிசித்து வருகிறோம். அதுவரை நீ இங்கேயே பத்திரமாக இரு என்று கூற, இதை கேட்ட இந்திராணியோ அதிர்ந்து போகிறாள். ஒரு பக்கம் சூரபத்மன், மறுபக்கம் அசுரர் படையினர் என நம்மை அனைவரும் தேடி வரும் நிலையில் என்னை இப்படி தாங்கள் தனியே விட்டு செல்வது தகுமோ என்று கண் கலங்கி நிற்கின்றாள். இதை கேட்ட இந்திரன், தேவி கலங்காதே, உனக்கு துணையாக சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்த ஐயனாரை துணையாக அழைக்கிறேன் என்று கூறுகிறார். சூரனுடைய படையையே எதிர்க்கும் அளவிற்கு அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவராய் இந்த ஐயனார் என்று இந்திராணி வினவ, ஆம் என்று கூறி ஐயனாருடைய அவதார பெருமைகளையும் அவரது பராக்கிரமங்களையும் உரைக்க இந்திராணியும் அங்கே இருக்க சம்மதிக்கிறாள். அதன்பின் இந்திரன் ஐயனாரை மனதார துதித்து வேண்டி நிற்க, தூய வெண்மை நிற யானையின் மேல் பூரண புஷ்கலை சமேதராக கையில் செண்டி என்னும் படைக்கலனோடு மூவுலகமும் பூஜிக்கும் ஐயனார் அவனுக்கு காட்சியளித்தார். பின் இந்திரனிடம் தன்னை அழைத்ததற்கான காரணத்தை வினவ, இந்திரனும் அந்நாள் வரை சூரனால் தேவர்கள் படும் துயரினை கூறி இதற்கு ஒரு விமோசனம் கேட்டு தாங்கள் சிவபெருமானை சந்திக்க செல்வதையும் அதுவரை இந்திராணியை தாங்கள்தான் காத்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறான். உடனே ஐயனாரும் அதற்கு சம்மதித்து தனது படைத்தளபதிகளில் முதலானவரும் சிறந்தவருமான மகாகாலரை அழைத்து இந்திராணிக்கு காவலாக அமைத்து அங்கிருந்து மறைகிறார். இந்திராணியை பாதுகாப்பாக இருக்குமாறு ஏற்பாடு செய்து பின் இந்திரன் தேவர்களுடன் கைலாயம் நோக்கி செல்கின்றான். கைலாயம் சென்ற இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கும் சிவபெருமானின் தரிசனம் கிட்டியதா? இந்திரன் இல்லாமல் தனித்திருக்கும் இந்திராணியின் கதி என்ன? சூரனின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இவை அனைத்தும் பாகம் 4 தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்.